இப்ப நான் அதுக்கு பொருள் சொல்ல போறேன். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? மோப்ப குழையும் மணிச்சம். அது அஞ்சு பூ ஒண்ணு இருக்குமா. அது ரொம்ப வெண்மையா சாஃப்டா இருக்குமா. ஆனா அது யாராச்சும் மோந்து பார்த்தாங்கன்னா எப்படி அது வாடிடுமா. அதே மாதிரி முகந்திருந்து நோக்க குழையும் விருந்து. இப்ப நம்ம யாராச்சும் நம்ம கெஸ்ட் வீட்டுக்கு வராங்கன்னா நம்ம இப்படி சிரிச்ச முகத்தோட வாங்க, சாப்பிட்டீங்களா, ஏதாச்சும் தண்ணி குடிக்கிறீங்களா, ஜூஸ் சாப்பிட்றீங்களா அப்படின்னு நம்ம கேட்கணும். ஆனா கடுகடுன்னு முகத்தை வச்சுட்டு வா உட்காரு, சாப்பிட்டியா, சாப்பிட்றியா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. இல்லைன்னா அந்த அணிஞ்சு பூ மாதிரி உங்களோட முகம் வாண்டி போயிடும். இப்ப நான் ஒரு கதை சொல்லிட்டா ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் ஸ்டோரி டைம். ஒரு ஊர்ல ஒரு அண்ணாவும் தம்பியும் இருந்தாங்களாம். அண்ணா ரொம்ப பணக்காரனா, தம்பி ரொம்ப ஏழையாம். ஆனா அந்த தம்பி ரொம்ப நல்லவனாம். அந்த தம்பி அண்ணாவோட ஸ்ட்ரீட்ல ஒரு வேலையா வந்திருந்தானா. அண்ணா வீட்லயே தங்கி அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே போயிடுவோம் அப்படின்னு சொன்னான். 2 நாள் இருந்து அப்படின்னு. அண்ணாவோட வீட்டுக்கு கதவு தட்டினோடனே அண்ணி கதவு தட்டினாங்களாம். எப்படி இருக்க, எப்போ போகும் அப்படின்னு கேட்டாங்களாம். அவங்களுக்கு ரொம்ப வாடி போயிடுச்சோம். அப்படி இருக்கும்போது அவன் மறுபடியும் அண்ணா தானே, அண்ணா நம்மள பார்த்துப்பாங்க அப்படின்னு உள்ள போனா அண்ணி டொமீன்னு டம்ளர் வச்சு அதுல டொமீன்னு தண்ணியை ஊத்தி அவங்க அண்ணாவை அதுக்கு ஏற்ற மாதிரி டேய் நைட்டே வெளியே முடிச்சுட்டு கிளம்பிடுவோடா அப்படின்னா அவருக்கு ரொம்ப வாடி போச்சான். அப்படி இருக்கும் போது நான் உங்களை ஜஸ்ட் மீட் பண்ண தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கிளம்பிட்டாலாம் வீட்டுக்கே. 2 நாள் இருக்கிறதுக்கு வந்தவரை 2 நிமிஷத்துல ஓட விரட்டிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் திருவள்ளுவர் அந்த காலத்திலேயே எழுதிட்டு போயிருக்காரு. மோப்ப குழையும் மணிச்சம், முகம் தெரிந்து நோக்க குழையும் விருந்து. நம்ம யாரு வந்தாலும் வாங்க போங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த அண்ணி மாதிரி வா அப்படின்னு சொல்லக்கூடாது. இல்லைன்னா அந்த அணிச்ச பூ மாதிரி அவங்களுக்கு உடம்பாக மாடிடும். சிரிச்ச முகத்தோட நம்ம வரவேற்கணும். நீங்களும் அந்த மாதிரி வரவேற்பீங்களே, நீங்க வரவேற்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரே ஒரு தடவை அந்த திருக்குறள் பார்ப்போமா? மோப்ப குழையும் மணிச்சம், முகம் தெரிந்து நோக்க குழையும் விருந்து. என்னோட தனந்திராம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தனந்திராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.